ஓடியாந்து பாரு ஓடியாரு பக்கத்துல பாய போடுங்க எனக்கு மூத்திரம் வந்துச்சு அங்க கொஞ்சம் சுத்தி வந்து ஓடி ஓடி பார்த்தேன் அங்க பார்த்தேன் எங்கேயும் பூரா ஆம்பளைக்கு பூரா பத்துக்கே பாருங்க சாண்ட குத்துங்க அதனால மறைமுகமா விடலாம்னு சொல்லிட்டு இந்த ரோட்டு ஓரமா ஒரு காணிகாலி இருக்கும் காணிகாலி ஓயிருமா அந்த காணிகாலி ஓரமா மறைமுகம் விட்டுட்டா யாருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் காணிகாலி அண்ணன் விட போனா ரோட்டு காணிகாலி மொத்தம் விட முடியும் ரோட்டு காணிகாலி என்ன இருக்கும் அது ராம இருக்கா அது ராமங்கடா ராம ஆனா பூரா பள்ளிதாக்குது வாழ்க்கை ஓ இது போல சொல்லாத கடலுக்கு போல நச்சு போச்சு நாளைக்கு நாளைக்கு என் சாண்டை பிடிக்கிட்டு போல ஆளுக்கு முறைக்கும் பாரு பள்ளி அஞ்சு படி இந்த பூத நிலைக்குமா பூவே ஓ ஆம்பளை செத்துட்டு அழகுறான் போய்டும் இந்த பூத நிலைக்குமா இது நிலைக்காது போட்டுல நிலைக்குமா போட்டு நிலைக்காது கட்ட கல்லாப்ல மட்டும் யார் நல்லா இருக்கு சொல்றேன் கல்ல புடிச்சா வாழணும் யாரோ கல்லாப்ல யார் தெரியுமா ஆம்பளை யார் தெரியுமா மூணு முட்டி போட்டா மாதிரியா சாண்டா குடிச்சுவான் யாரு இன்னத்துல தோல போறானே மூடியா சாண்டா குடிச்சுவான் யாரு இந்த ஆம்பளை யார் தெரியுமா இந்த மாதிரி மத்தால அடிக்கிற மாதிரி மத்தாலனா ஆம்பளை ஆமா அதெல்லாம் மாதிரி மாட்டை ஜாங்க திருநாட்டு எனக்கு அந்த லைட்டா தள்ளி பிடிடா பின்னா கொஞ்சம் தள்ளி வாங்க இந்த பக்கம் சார் அப்போ எனக்கு ஏசிடோட கடனை போய் போயா ஏய் வண்டி கணக்குல வாங்கி வச்சிக்கறேன் உடனே நீ வாங்கி வச்சிரியா ஆனா ஏ கலப்புடி ஆதிமா யாரு நான் இந்த கலப்புடி இந்த ஊர்ல நகராரு அப்பா இந்த ஊர்ல ஆமா ஐயோ தும்பூர் நகராரு ஐயோ இந்த ஊர்ல நகராரு யாரு கலப்புடி யார் கலப்புடி யா தும்பு இந்த தும்பூர்ல ஏ கலப்புடி ஆதிமா இந்த கோயில் பூஜாதே கலப்புடி ஐயோ ஆண்டி மேனேஜர்ல இருக்கு போய் ஏன் கோயில் பூஜை பூஜா ஏன் கோயில் பூஜாரி பூஜை கேக்குறியா ஏனா பூஜாரி நான் பாக்க பூஜாரி நீ பாக்க பூஜாரி வந்து என்ன பாக்க பூஜாரி உன்ன பாக்க பூஜாரி நான் பாக்க ஐயோ அம்மா ஐயோ பூஜாரி நான் பாக்க பூஜாரி வந்து என்னவு ஏய் என்னன்னு கேக்க பூஜாரி ஏன் ஆசைப்பட்ட தெரியுமா பூஜாரிக்கு ஒரு வேலை இருக்குதேனா என்ன வேலை புடிச்ச ஆட்ற வேலை என்ன ஆடுற மணிடா கண்ணனு பண்ணியா மணியா ஆண்டி ஒரு பொண்ணா பிறந்தவ ஒரு பூ எப்படி வைப்பாங்க ஆமா என்ன இது கார்பரா வச்சுக்கற என்ன இது இந்த பூ எப்படி ஆண்டா அது பார்த்தா ஆடி குசுக்கு அதனால என் கலப்புட்டை என் கலப்புட்டை ஒரு பூஜாரி தான் அதனால அத பார்க்கணும் நானுமாவது நான் போய்டா ஓடி உள்ள போடு மக்க ஏய் உள்ள போடு மக்க ரெண்டு பேரும் உள்ள ஓடி Bye.
எல்லா செல்வத்தை பெற்று இன்பத்தோடு வாழக்கடவுள். பொறுமையா குனிடா, தயிர் பிஞ்சு போது எப்படி குனிடாம பாரு. வணக்கம் வணக்கம்பா வணக்கம். அப்பா ஏமா சபையை பார்த்தாயா? சபை எப்பேற்பட்ட சபை? திருவாகிய மகாலட்சுமி கடாட்சமுண்ட சபை. மகாலட்சுமி கடாட்சம் சபை. சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய தாய் தந்தமார்களுக்கு சகோதர சகோதரர்களுக்கும் இன்னும் நாடக நண்பர்களுக்கும் நம் நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்கக்கூடிய அவருடைய பாதாரர்களுக்கும் திருவாதிக்கும் நமக்கு தாமரை வைத்தார்களே இந்த தும்பூரை சேர்ந்த இந்த முதல் நாள் உபயத்தை சேர்ந்தவர்கள். முதல் நாளா? ஆமா, முதல் நாள் உபயத்தை சேர்ந்தவர் அண்ணவருடைய பாதாரங்களுக்கு இன்னைக்கு ஊருலா வராள் அம்மா.
சக்தி வந்து சமயம் 16 காட்சி தரக்கூடிய அந்த மகமாரி அம்மனுடைய பாதாரங்களுக்கு செல்லமுத்த மாரியம்மன் செல்லமுத்து மாரியம்மன் அந்த அம்மனுடைய பாதாரங்களுக்கு உங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பா கதிர் வீடும் சூரியனுக்கோ பகல் சொந்தம், அதை சுத்தி வரும் நிலவுக்கோ இரவு சொந்தம், தங்க குளத்திற்கோ தாமரை சொந்தம், தாமரையில வீட்டுக்கின்றாலே வாழைக்கோ வீட சொந்தம், இதோட ராமனுக்கு சீத சொந்தம், உயர் ஊதிய கண்ணனுக்கு யார் சொந்தம்? மகாலட்சுமி சொந்தம். யார் சொந்தம்? மகாலட்சுமி. கேக்குதா? என்ன காது கேக்குதா? பாத்து காத்து காது கேக்குதா? அப்பா மகாலட்சுமி சொந்தம் தில்லையிலே கூடுவது, தில்லை கரிய சபை, தேவலோகத்திலே கூடுவது, தேவ இந்திர சபை, பாண்டி நாட்டிலே கூடுவது, பாண்டியன் சபை, பாராளுமன்றம் டில்லி பாராளுமன்றத்திலே கூடுவது, பாராளுமன்ற சபை, பாராளுமன்ற சபை. அந்த பாராளுமன்ற சபைக்கு ஒப்பாக அமர்ந்திருக்கின்றார்கள். என்னது அந்த சபை? கிராமம். ஆமா, தும்பூர்ல அமர்ந்திருக்கக்கூடிய இப்பேற்பட்ட சபையின் பாக வந்தன. நீ யாரு? எந்த நாட்டு அரசு? உனக்கு திருமணமானதா? அவர் வார்த்தை கேட்டியா? நல்லா தெரியுமாமா? என்ன பண்றது? எப்பாரே பரமாத்தி வேற அரேப்பா திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த ஆழவச்சூர் கிராமத்தில் இருக்குமேனே அண்ணாமலையார் நாடக சபா, கம்பெனி வாத்தியார் நடராஜ வாத்தியார் நீங்க தானே? எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். அப்பா நடராஜ வாத்தியார் ஆணாக பிறந்து இரவில பெண் வேலை நடத்த புடவை கட்ட வந்திருக்கிறேன். என்னோட விளக்கம் என்னன்னா, ஆணாக பிறந்து இப்ப இரவு நேரத்துல இப்ப பெண் மாடு மாத்திருக்க. எனக்கு தெரிந்தால் பாரு, எங்க பிறந்த, ஓ பேருனா, அப்பா அம்மா யாரு, விளக்கம் தெரியும். பாஞ்சால நாட்டை ஆண்டு வரக்கூடிய பாஞ்சால மன்னனுக்கு பிரபலாதேவிக்கும் ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் பிறந்த பிள்ளைகளோ மூன்று பிள்ளைகள். ஆமா, ரெண்டு பெண்ணு. என்னது? மூன்று பிள்ளைகள், இரண்டு பெண் பிள்ளைகள், ஒரே ஒரு ஆண் பிள்ளை. தெரியுமா? எல்லோருக்கும் முந்தி முதலாக பிறந்தவர் யாகத்திலே பிறந்தார். என்ன போலவே யாரு? சிகண்டி என்று சொல்லக்கூடிய எனக்கு ஒரு அக்கா இருக்கிறார். ஆமா, சிகண்டி முதல் பிறக்க, இரண்டாவது என் அண்ணன் துஷ்டத்துவ மன்னன் பிறந்தார். ஆமா, இரண்டாவது துஷ்டத்துவ மன்னன் பிறந்தார். மூன்றாவதாக அக்கினியிலே மஞ்சள் உடை உடுத்து இந்த விருத்த தலையுடனே 16 வயது மங்கையாக அந்த பாஞ்சாலம் செய்யக்கூடிய யாகத்திலே நான் பத்தினியாக ஒரு பெண்ணாக பிறந்தேன். என்னது? யாகத்துல பாஞ்சாலுடைய யாகத்திலே நான் பெண்ணாக பிறந்தேன். பலமதிக்காக பிறந்தேன். மூச்சாரனால நீ வசனம் பேசுவ. இப்ப அவங்க ஒரு பொண்ணை பார்க்க போனோம்னா பொண்ணை பார்த்து தாலி கட்டிட்டு வராங்க. அதுக்காக குழந்தை பிறக்க மாட்டேங்குது. 10 வருஷம் 20 வருஷம் ஆகுது. குழந்தை பிறக்க மாட்டேங்குது. அந்த சாமி போட்டு மெரிக்கிறாங்க. சாமி வேண்டாங்க. குழந்தை பிறக்க போகுது. அதே குழந்தை பிறக்காது எவ்வளவு சாமி வேண்டாலும் நீ யாகத்துல பிறந்து சொன்னா அது எப்படி? இந்த பிறவிலே நான் எதற்காக பாஞ்சாலியாக பிறந்திருக்கின்றேன்? சபதக்கினியை மணந்து
பரசுராமருக்கார அவனுடைய கையில அவனுடைய கண்ட கோடாலி கை தரிப்பட்டு இந்த சிரஸ் அறுபட்டு உடல் மாறியாக அந்த யுகத்தில் எனக்கு காட்சியளித்து இரண்டாவது யுகத்தில் இரண்டாவதாக நான் என்ன பிரிவு எடுத்து நலாங்கனியாக பிறந்து ஆமா நலாங்கனியாக பிறந்து மவுக்குளிர மலர்ந்து நான் இப்பொழுது அப்போ நலாங்கனியாக இருந்து அந்த பிறவியிலே நான் நலாங்கனியாக பிறந்து இருக்கும்போது என்ன நடந்து தெரியுமா அப்பா அந்த யுகம் முடிய போகிறது அந்த எடுத்த பிறவி முடிய போகிறது அப்படி முடியும் பொழுது அந்த மக்கள் என்ன கேட்டீங்க அவர் என்ன செய்தார் எனக்கு இடபாகத்துல இடம் வேண்டும் அப்படி என்று நான் கேட்டேன் அப்படி கேட்கும் போது அவர் என்ன சொன்னார் அப்பா அது ஓடுகிறது கம்பா நதி அந்த கம்பா நதியிலே சென்று ஒரு முறை தலை முழுகி பதியாகி என்று சொல்லி ஒரு முறை தலைமுழுகி இடபாகத்தில் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி என்று சொல்ல அவர் இடபாகத்தில் அமரப் போகிறோம் என்ற சந்தோஷத்துல ஓடி சென்று 5 முறை தலைமுழுகினேன் பதிதேகி என்று 5 முறை தலைமுழுகினால அந்த பிறவிலே உனக்கு இடம் கிடையாது இடமாக கிடையாது ஏன் கிடையாது நான் ஒரு முறை தான் உன்னை தலைமொழி வர சொன்னேன் நீ 5 முறை மொழி வந்து விட்டா இந்த பிறவிலே கிடையாது உனக்கு இடமாக கிடையாது ஆமா அடுத்த பிறவியிலே பாஞ்சால நாட்டை ஆண்டு வரக்கூடிய பாஞ்சால நாட்டிலே சென்று பாஞ்சாலம் யாகத்திலே நீ பாஞ்சாலியாக பிறக்க வேண்டும் அப்படி என்று இந்த கட்டளையிட்டார் யாரு பரமக்கடவுள் ஆமா பரமக்கடவுள் அவருடைய வாக்கியத்தின்படி அந்த பாஞ்சாலனுடைய யாகத்திலே நான் பெண்ணாக பிறந்தேன் ஆனா பெண்ணா பிறந்தேனே தவிர நான் எப்படி பிறந்தேன் எதற்காக பிறந்தேன் அப்பா என் தந்தையா விளங்கக்கூடிய பாஞ்சால மன்னன் பிறந்து சின்ன சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது துரோணாச்சாரி அவர்களும் என் தந்தை பாஞ்சால மன்னன் அவர்களும் அக்னி கோத்திர முடிவிடத்திலே வில்வித்தை கற்று வந்தாராம். அக்னி கோத்திர முடிவிடத்தில் அப்படி வில்வித்தை கற்று வரும்போது என் தந்தை பாஞ்சால மன்னனுக்கு சரிவர கல்விகள் ஏறவில்லை. துரோணாச்சாரி நல்லவரையே வில்வித்தை கற்றுக்கொண்டார். பார்த்தால் என் தந்தை பாஞ்சால மன்னன் அன்பா நீ நல்ல முறையிலே வில்வித்தை கற்றுக்கொண்டார், கல்விகள் நல்லபடியாக ஏற்றுக்கொண்டார். ஆனால் எனக்கு கல்விகள் சரிவர ஏறவில்லை, வில்வித்தை சரியவில்லை. அதனால எனக்கு 2வது குருவாக இருந்து எனக்கு கற்றுக் கொடுத்த யாரா உனக்கு என்ன பொருள் வேண்டுமோ பிற்காலத்திலே என்னுடைய நாட்டை நான் ஆளப்போது பொருளை கேட்டாலும் தருகிறேன். ஆனா இந்த நாட்டையே பாதி வேண்டுமானாலே நான் தருகிறேன் அப்படி என்று சொல்லி நான் இப்ப சிற்றரசனா இருக்கிறேன். நான் ஒரு காலத்துல பெரியவனாகி இந்த நாட்டை ஆளுவேன். அப்ப வேண்டுமானாலும் இந்த நாட்டை பாதி தருகிறேன், எனக்கு கல்வி கற்றுக் கொடு அப்படி என்று சொல்ல என் தந்தை பாஞ்சால மன்னன் வார்த்தை சிறவை கொண்டு துரோணாச்சாரி அவர்கள் நல்ல முறையில் வில்வித்தை கற்றுக் கொடுத்தார். அப்படி வில்வித்தை கற்றுக் கொடுத்து விட்டு அப்பா பாஞ்சால மன்னா உனக்கு நல்லபடியாக வில்வித்தை கற்றுக் கொடுத்து விட்டு நான் அகஸ்திராபுரம் சென்று வருகிறேன். அப்படி என்று அகஸ்திராபுரம் சென்று கிருபாச்சாரி தங்கியா விளங்கக்கூடிய கிருபையை மணந்து நல்லபடியாக தரிசன காலம் வாழ்ந்து வந்தார். அப்படி வாழ்ந்த ஒரு காலத்தில் அந்த துரோணாச்சாரிக்கு புத்திரஸ்தானம் கிடையாது. துரோணாச்சாரிக்கு கிருபையை மணந்து வாழ்ந்த ஒரு காலத்தில் குழந்தை பாக்கியமே கிடையாது. துரோணாச்சாரிக்கு கிருபிக்கு குழந்தை இல்ல. ஆமா அவர் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர். சாப்பாட்டுக்கே பஞ்சம். அப்பேற்பட்ட குழந்தை இல்லாத காரணத்தால் தினந்தோறும் நதிக்கரை சென்று சிவனை கோரி பூஜை செய்து விட்டு ஸ்நானபானத்தை முடித்து விட்டு வருவது வணக்கம். அப்படி சென்ற ஒரு நாள் நதிக்கரை சென்ற உடனே பார்த்தால் பரமக்கடவுள் பக்தன் நம்மை கோரியவுடன் ஆளாக தவத்தை செய்கிறார். புத்திரஸ்தானம் இல்லையே, இதற்கு ஏதாவது ஒரு வழியை செய்ய வேண்டும் அப்படி என்று அவருடைய மலைக்கு சென்று அம்மனே பிச்சை என்று கேட்டாராம். ஒரு சங்கமராக சென்று சிவபெருமான் உருவத்தை மாற்றி ஒரு சங்கமராக அப்படி சென்று பசிக்குதம்மா அப்படி என்று கேட்ட உடனே அம்மா பசிக்குதம்மா சப்படி சாதம் உடம்மா அப்படி என்று கேட்ட உடனே அந்த அம்மா கிருபி என்று சொல்லக்கூடிய அம்மையானது ஓட்டமாக ஓடி ஒரு தலைவாழி அறுத்து வந்து சாதம் வைத்து பரிமாறியதா. அப்ப பரிமாறிய உடனே அவர் என்ன சொன்னார் அந்த சங்கமர், அம்மா இப்படி எல்லாம் பரிமாறினா நான் சாப்பிட மாட்டேன். பிறந்த மேனியோடு ஒரு ஒட்டு துணி இல்லாமல் பிறந்த உருவத்தோடு ஆமா பொட்டு துணியர் கூட இல்ல. ஆமா பிறந்த உருவத்தோடு சாப்பாடு போட்டா மேனியோடு உனக்கு எனக்கு சாதம் அளித்தாதான் நான் சாப்பிடுவேன்னு தெரிவித்தார். மோசமான நடக்குது. ஆமா உடனே அந்த அம்மா என்ன செய்தது, அப்படி சாமியாருக்கு சாதம் அளிக்கவில்லை என்றால் சாபம் வந்து நேர்ந்து விடுமே அப்படி என்று அந்த அழகாபாரம் என்று சொல்லக்கூடிய இந்த கூந்தலை அகத்து தன்னுடைய அங்கத்தை மறைத்துக் கொண்டு எண்ணெயை வைத்து சாதம் வைத்து அப்ப சாதம் பரிமாறிந்ததாம்.
அப்படி சாதம் பரிமாறி கொண்டிருக்கும் போது நதிக்கரை சென்ற துரோணாச்சாரி வந்து விட்டார். அம்மனே கிருபை அப்படி என்று வந்த உடனே இவருக்கு கை கால் புரியல. யாருக்கு அந்த அம்மாவுக்கு தன்னுடைய கணவர் வந்து விட்டாரு, பிறந்த மேனோட நிர்மாணமா இருக்கிற என்ன சொல்லுவாரோ அப்படி என்று ஓட்டமாக ஓடி அந்த சீலை எடுத்து நேரம் பொறுத்துக்கிட்டு பாருங்கள் சாமி அப்படி என்று உள்ள அழைத்து வந்ததா. வந்து பார்த்தா தலைவாழி இலை போட்டு சாதம் இருக்கிறது, சாம்பார் போட்டு இருக்குது. அந்த சாமியார் இருக்கல. ஆமா, அந்த சாதம் உண்பதற்கு யாரும் ஆள் இல்ல. அவர் சங்கமர சன்னியாசி அவர்கள் மாயமாக வந்து விட்டார். உடனே அம்மா ஆளு யாரும் இல்ல, இலை போட்டிருக்கிற சாதம் போட்டிருக்கிற யார் வந்தது, ஏன் சாப்பிடல அப்படி என்று கேட்டாராம் துரோணாச்சாரி. அப்ப அந்த அம்மா என்ன சொல்லுது, ஐயா யாரோ ஒரு சங்கமர் வந்தா ரசிக்குது என்று சொன்னா இலையை போட்டு நான் சாதம் பரிமாறித்த அவர் சாப்பிடும் போது நீங்க வந்துட்டீங்க. அந்த அம்மா என்ன சொல்லுது, சாப்பாடு போடுங்கன்னு சொன்னாரு. நான் சாப்பாடு போடுறேன்னு இப்படிதான் சாப்பாடு போட்டேன், நான் புசிக்க மாட்டேன். நிர்வாணமாக சாப்பாடு போட்டேன், நான் புசிப்பேன் சாப்பிடுவேன் அப்படி என்று சொன்னாரு. நான் நிர்வாணமா சாதம் அளித்தங்க. அந்த நேரம் பார்த்து நீங்களும் வந்துட்டீங்க அப்படி என்று சொன்னதான் அந்த அம்மா. அப்ப உத்து பார்த்தார் அந்த சாதத்தை. அப்ப ஞானத்தால் பார்க்கும் பொழுது வந்திருப்பது பரவக்கடலாகத்தான் இருக்க வேண்டும். அந்த சாதத்தில் விந்து கணிதமாகி விட்டது. அம்மா கனிவா இருக்கிறது. ஆமா, இந்த சாதத்தை வீணாக்கப்படாது, இந்த சாதத்தை எடுத்து புசித்து விடமா, நீ சாப்பிடுமா. ஆமா, அப்படி என்று மனதிலே நேற்று வந்திருப்பது அவருக்கு ஞானத்தில் தெரிந்து விட்டது. வந்திருப்பது பரம கடவுளாகத்தான் இருக்க வேண்டும். இந்த சாதத்தை வீணாக்கப்படாது, எடுத்து புசித்து விடமா அப்படி என்று சொல்லும் பொழுது அந்த அம்மா இலையோட எடுத்து சாப்பிடறதுக்கு. ஆனா அந்த அம்மாவுக்கு ஒம்பல அந்த விந்தாகப்பட்டது அதில் கணிந்திருந்தது. அதை பார்த்த உடனே அதுக்கு வாமிட்டு வந்து விட்டது. அதை சாப்பிடாம அது என்ன செய்தது, பக்கத்துல குதிரை கொட்டா இருந்தது, குதிரை நாடு என்று சொல்லக்கூடிய குதிரை. ஆமா, அந்த குதிரை கொட்டாயில கொண்டு போய் அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருந்த குதிரை கொட்டாயில போட்டு விட்டான். இலையோட சாதத்தை இலையோட போட்டது. அப்படி இலையோட போட்ட உடனே அங்க இருந்த அசம் எடுத்து அந்த இலையோட அந்த சாதத்தை அந்த குதிரை சாப்பிட்டது. அப்படி சாப்பிட்ட உடனே ரிசிப்பின்ற 25ஆவது வரைக்கு ஒரு அழகான ஒரு ஆட்சியில பிறந்தது. அதான்டா சாமி கடவுள் இல்லாத போயிட்டு போவது, எப்படின்னா தெய்வம் இல்லாத போயிட்டு போவது. வந்திருப்பது பரம கடவுள். சாதம் சாப்பிடுமா. அழகான ஆண் பிள்ளை பிறந்த சத்தம் கேட்ட உடனே துரோணாச்சாரி கிருபை ஓடி சென்று அந்த குழந்தை எடுத்து வந்து பார்த்தா இளம் பிள்ளையாக இருக்கிறது. நமக்கு தான் பிள்ளை இல்லை என்று அந்த குழந்தை எடுத்து கொண்டு வந்து வளர்த்தார்களா. அப்ப வளர்க்கும் போது ஒரு தாய் வயிற்றிலே பிறந்திருந்தால் சனத்திலே பால் ஊறும். அது அஸ்வத்திலே பிறந்து விட்டது, அது எப்படி பால் ஊட்டுவது அப்படி என்று பக்கத்து விட சென்று ஒரு 4 நாள் பால் எடுத்து கொண்டு வந்து ஊற்றி காப்பாற்றினார்கள். அப்பதான் சொன்னாங்க அந்த அம்மா என்னவென்று, ஐயா இந்த குழந்தை காப்பாற்ற வேண்டுமானால் சனத்திலே பால் வந்தாதானே, தாய்ப்பால் வந்தாதானே காப்பாற்ற முடியும். இதற்கு ஏதோ ஒரு வழி இல்லை அப்படி என்று சொல்லும் பொழுது அப்பதான் அந்த துரோணாச்சாரிக்கு ஞாபகம் வந்தது. ஆமா, அப்பதான் சொல்றாரு, அம்மா பாஞ்சால நாட்டை ஆண்டு வரக்கூடிய பாஞ்சால மன்னன் என் உயிர் சிநேகிதன். ஏற்கன காலத்துல நண்பனாக இருந்தான். ஆமா, ஏற்கன காலத்துல நான் அவனுக்கு கல்வி கற்றுக் கொடுத்திருக்கேன். எனக்கு ஏதாவது ஒரு பொன் பொருள் கொடுக்கல, வேண்டுமானால் கொடுக்கிறேன், பின்னாடி கொடுக்கிறேன் சொல்லி இருக்கிறான். அங்க சென்று பாஞ்சால நாட்டை சென்று பாஞ்சால மன்னனத்தில் ஒரு காராமசை வாங்கி வந்தால் இந்த குழந்தை எளிதாக காப்பாற்றி விடலாம் அப்படி சொல்லி நேராக அரசனாபுரத்தில் இருந்து பாஞ்சால நாட்டை வந்து அடைந்தார். என் தாய் நாட்டை வந்து அடைந்தார். அப்படி வந்து அடையும் போது கையில இருக்கக்கூடிய மணிமண்டபத்தில் அமர்ந்து வரக்கூடிய அந்த தூதுவர்களை அழைத்து, ஐயா தூதுவர்களை இதோ பாஞ்சால நாட்டிலே சென்று அந்த பாஞ்சால மன்னனிடத்தில் சென்று உன் குருவாய் விளங்கக்கூடிய துரோணாச்சாரி வந்து மணிமண்டபத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படி என்று ஒரு வார்த்தை சொன்னா போதும், எனக்கு மேலதாளத்தோடு ஆணையம்பாரியோடு வரவேற்பை கொடுத்து என்னை அழைத்து செல்வார் அப்படி என்று அந்த மரியாதையை அவர் எதிர்பார்த்தார். ஆனா இருந்தவர்கள் சென்று சொன்னார்கள், என் தந்தை பாஞ்சால மன்னனிடத்தில். ஆனா எங்க அப்பா என்ன சொன்னாரு, துரோணாச்சாரி வந்திருக்கானா, வந்தவருக்கு வழி தெரியும், வேலை பார்த்துட்டு போங்க அப்படி என்று சொல்லிவிட்டார். வந்தவர்களை கண்டிக்கவில்லை. அப்படி காணாது இருக்கும் போது இருந்து பார்த்தார், பங்கப்பட்டு நேராக பாஞ்சால நாட்டு தாய் நாடு வந்து அரண்மனை வந்து அடைந்து பார்த்தார் என் தந்தை பாஞ்சால மன்னனை. எங்க அப்பா வாய் பேசி கூட பேசுறாரு. உடனே இவருக்கு கோபம் வந்து விட்டது. ஏ பாஞ்சால மன்னா, என்ன குரு என்று பாராமல் இப்பேற்பட்ட அசிங்க செய்து விட்டாயே, உன்னை லேசாக விட மாட்டேன். இப்பவே நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா, அகஸ்திராபுரம் சென்று உன்னை போல சத்திரனுக்கு வில்வித்த கட்டி கொடுத்து உன்னை அடியோ தண்டகம் அடித்து ரதகொடி கம்பத்தில் கிண்கெட்டாக கட்டி இழுத்து வந்து என் காலடியில விலை செய்யாவிட்டால் என் பேரு துரோணாச்சாரி இல்ல
அப்படி என்று சபதம் செய்துவிட்டு அகசனாபுரம் சென்று பாண்டவர்கள் 5 பேர்கள், கௌரவர்கள் 100 பேர்கள், இந்த 102 பிள்ளைகளுக்கு நல்லபடியாக வில்வித்தை கற்றுக் கொடுத்தார். அப்படி வில்வித்தை கற்றுக் கொடுத்தவர்கள் மாணாக்கள் எல்லாம் எங்களுக்கு நல்லபடியாக வில்வித்தை கற்றுக் கொடுத்தீர்கள், உங்களுக்கு குருகாணிக்க கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், ஏதாவது சொல்லுங்கள் ஐயா, என்ன பொருள் வேண்டும் சொல்லுங்க அப்படி என்று கேட்கும்போது அப்பதான் சொன்னார் துரோணாச்சாரி, அப்பா மாணாக்களா எனக்கு குருகாணிக்க கொடுக்க வேண்டுமானா எனக்கு ஒரு எதிரி இருக்கிறார். யார் என்று கேட்டார்கள், பாஞ்சால நாட்டை ஆண்டு வரக்கூடிய பாஞ்சால மன்னன் தான் எனக்கு வேறு விரோதி, எதிரி. அவனை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அடியோதண்டகம் அடித்து பின்கட்டாக கட்டி ரத கொடிக்கம்பத்தில் கட்டி இழுத்து வந்து என் காலடியை விழ செய்தா அதிலேயே நான் காணிக்காக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி என்று சொல்ல இந்த 105 பிள்ளைகள் துரோணாச்சாரி அவர்களும் பாஞ்சால நாட்டை மன்னன் மீது படையெடுத்து சென்று என் தந்தை பாஞ்சால மன்னனிடத்தில் அமர்க்கு சென்றார்கள். ஆனால் இந்த கௌரவர் இருக்கின்றார்கள், ஆமா துரியோதன துச்சாதன இப்படி சொல்லக்கூடிய 100 பேர்கள் என் தந்தை இடத்தில் சண்டைக்கு சென்று அடியோதண்டமாக அடித்து எங்க அப்பா கிட்ட உதவாங்கி கொண்டு பின் புறமுது கொடுத்து ஓடி வந்தார்கள். இந்த 100 பேர்களும் ஆனால் அந்த என் தந்தை யார் கட்டி இழுத்தது அந்த ராஜாக்கள் பிறந்தோராகிய விஜய காண்டு இருக்கின்றாரு, அன்னவர் தான் என் தந்தை பாஞ்சால மன்னனை அடியோதண்டம் அடித்து ரதகொடி கம்பத்தில் பின்கட்டாக கட்டி இழுத்து வந்து அந்த துரோணாச்சாரி காலடியில விழ செய்தாரா. செய்தது அர்ஜுன பெருமாள். அப்படி செய்தவுடனே என் தந்தை பாஞ்சால மன்னனுக்கு கோபம் வந்து விட்டது. எங்க அப்பா ஒரு அரசர் இல்லையா, அவருக்கு கோபம் வராது, நாட்டுக்கரசர். அப்பதான் சபதம் எடுக்கின்றார். என்ன சபதம்? என்னை போல ஒரு சத்திரனை விடுத்து என்னை அடியோதண்டகம் அடித்து ரதகொடி கம்பத்திலே கட்டி இழுத்து வந்து காலடியில விழ செய்தவா கம்முதாயா சொந்த ஊரே ஓசல கட்டி என்னை கட்டி அடித்து இழுத்து வந்தானே அவனை மணப்பதற்கு ஒரு பெண்ணு உன்னை கொல்வதற்கு ஒரு ஆணோ நான் பெற்றெடுக்காவிட்டால் என் பேர் பாஞ்சால மன்னன் இல்லை அப்படி என்று சபதம் செய்துவிட்டு அகஸ்திராபுரத்திலிருந்து நேராக பாஞ்சால நாட்டை வந்து அடைந்து அரண்மனை வந்து அடைந்து வியாசர் ஒழியாசரை அழைத்து எனக்கு பிள்ளை பாக்கியம் இல்லையா, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படி என்று சொல்லும் பொழுது அப்பதான் வியாசர் ஒழியாசர் சொல்லுகிறார், நீ ஒரு பெருத்த யாகத்தை செய்ய வேண்டும், புத்திரகாம யாகத்தை செய்ய வேண்டும், அப்படி செய்தால் உனக்கு பலன் கிட்டும் என்று தெரிவித்தார். அவர் வார்த்தையை சிறமேற்கொண்டு என் தந்தை பெருத்த யாகத்தை செய்தார். என்ன யாகம்? புத்திரகாம யாகம். அப்படி செய்யும் போது அந்த யாகத்திலே உடம்புல சாதே நாட்டிலே பொன்னாடா வழங்கக்கூடிய என் நாட்டிலே பொன்னாடா வழங்கக்கூடிய தும்பூர் நகரை சேர்ந்த வள்ளலார் என்று சொல்லக்கூடிய அந்த வம்சத்திலே வந்த மகாதேவன் என்று சொல்லக்கூடிய பஸ் கண்டக்டர் தான் நினைக்கிறேன். டிரைவரா? ஆமா.
பெரிய டிரைவர். ஆமா, டிரைவர் என்று சொல்லக்கூடிய ஆரூர் அண்ணார் அவர்கள் எம்மை பாராட்டி 101 ரூபாய் வாரி வைத்துள்ளார். அன்னவர் பங்கிரு அந்த பாஞ்சாலி அம்மன் துணையிருந்து எல்லா செல்வத்தை கொடுத்து மனோவலத்தை கொடுத்து கைகால பலத்தை கொடுத்து நீண்ட கால சுக சேபத்தோடு வாழ வேண்டும் என அம்மனை பிரார்த்தனை செய்து அந்த யாகத்திலே நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? எனக்கு முன்னாடி செகண்டி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் பிறந்தது. எனக்கு அக்கா. அது வேற கதை. அம்பா கல்யாணத்துல இருந்து அது வந்து செகண்டி சபதம் செய்து அது வந்து அந்த கதை வேற. செகண்ட் இயர் சொல்லக்கூடிய எங்க அக்கா ஒருத்தி பிறந்தா. இரண்டாவதாக உனக்கு முந்தி முதல் ஏமா யாரு துஷ்டத்தின் மன்னன் பிறந்த. அப்படி துஷ்டத்தின் மன்னன் பிறந்த அதன் பிறகு அந்த யாகத்திலே 16 வயது மங்கையாக விருத்த தலையுடனே மஞ்சள் நிறம் உடுத்துக் கொண்டு 16 வயது மங்கையாக பிறந்தீங்க. ஆமா, இருந்தாலும் ஒரே சொல்றேன். அப்பா அந்த யாகத்திலே விருத்த தலையுடனே அப்படி பாதுகாத்து வரும் காலத்திலே அப்பதான் என் தந்தை பாஞ்சால மன்னனுக்கு ஒரு சங்கதி வருகிறது. அந்த சண்டாளனாகிய துரியோதனன் பாண்டவருக்கு பாகத்தை கொடுக்க மறுத்து அரக்கு மாளிகை ஏற்படுத்தி அரக்கு மாளிகை இவர் ராஜாக்கள் மாண்டு விட்டார்கள். அப்படி என்ற சங்கடி என் தந்தை பாஞ்சால மன்னனுக்கு வந்தது. ஆமா, அப்படி பாஞ்சால மன்னன் காதுக்கு வந்தவுடனே அப்பா என் தந்தைய பாஞ்சால மன்னன் அழுதுக்கென்று சிந்தனையாக இருக்கின்றார். ஏன் அழுதுக்கென்று சிந்தனையாக இருக்கின்றார்? காரணம் நம் பிள்ளை ஏற்கனவே சபதம் செய்த அந்த துரோணாச்சாரியை கொல்வதற்கு ஒரு ஆட்பிள்ளையோ பெற்றெடுக்கிறேன் என்று சபதம் செய்தோமே. பெண் பிறந்து விட்டது. இவர் ராஜாக்கள் மாண்டு விட்டார்கள். அந்த இட்ட சபதம் எப்பொழுது நிறைவேற போகிறது? திருமணம் எப்ப நடக்க போகிறது? அப்படி என்று அழுதுக்கென்று சிந்தனையாக இருக்கும் போது வேதவியாசர் நினைக்க வேதவியாசர் ஓடி வந்தார். ஐயா, இவர் ராஜாக்கள் மாண்டு விட்டாராமே, நான் இட்ட சபதம் எப்படி ஈடேறுவது? அப்படி என்று சொல்லி வேதவியாசர் சொல்லி அவரிடத்திலே சொல்லி அப்ப வேதவியாசர் சொன்னார், அப்பா பாஞ்சால மன்னா இவர் ராஜாக்கள் மாண்டிருக்க மாட்டார்கள். அவர்கள் தேவகுண்டங்கள். எக்காலத்தில் சாகு வராது. ஆனால் இவர் ராஜாக்கள் வந்து உன் மகளை அழைக்க வேண்டுமானா நீ ஒரு தந்திரம் செய்ய வேண்டும். அவனை ராஜாக்களுக்கு நிர்வகிக்க வேண்டும், செய்ய வேண்டும். அப்படி சுயரம் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சொல்லக்கூடிய இந்த வில்லை கொண்டு போய் சுயவரத்தில் வைக்க வேண்டும், நாட்ட வேண்டும். ஆமா, அந்த வளையாத வில்லை யார் வளைக்கின்றாரோ அந்த வில்லை வளைத்து மச்சக்குறி எடுத்து மஞ்சள் நீரை கடாரத்தில் யார் விடுகின்றாரோ அன்னவர்களை என் மகளை மணக்கலாம், திருமணம் செய்து கொண்டு போகலாம் என்று சுயவரம் ஏற்பாடு செய்யுங்கள். அப்படி என்று வேதவியாசர் சொல்ல அந்த வேதவியாசர் வார்த்தையை கேட்டு சுயவரம் ஏற்படுத்தி அப்படி ராஜாக்களுக்கால் நிர்வகிக்கிறார். அப்படி நிறுவ சென்ற உடனே ராஜாக்கள் வந்து சபையிலே வந்தார்கள். பல பேர் சபையை கூடியது. ஆமா, அப்போ இவர் ராஜாக்கள் எங்க இருக்கின்றார்கள்? இடும்பா அரக்கு மாளிகையில இருந்து தப்பி வந்து இடும்பாவனம் வந்து இடும்பாசுரன் மடித்து இடும்பாசுரன் மடித்து இடும்பிய மணந்து
உன்னத்தி மங்கலத்தில் வந்திருக்கின்றார்கள், பிராமண வழியில இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது சாரையாக இந்த ராஜாக்கள் எல்லாம் வரும் பொழுது எங்கே போகிறீர்கள் என்று கேட்க, பாஞ்சால நாட்டிலே பாஞ்சால மன்னனாக விளங்கக்கூடிய பாஞ்சாலைக்கு சுயவரம் ஏற்படுத்தி பாஞ்சாலிக்கு திருமண ஏற்பாடுகள் செய்திருக்கின்றார்கள். அப்படி என்று சொல்ல ஒரு அந்தனர் சென்று சொன்னாரா அவர்களிடத்தில். அப்படி சொல்லும்போது இது லேசாக விடப்படாது, எல்லாம் வாங்கப்பா போகலாம் அப்படி என்று 5 ராஜாக்களும் அந்தனர் வடிவாக வந்து சுயவரத்தில் அங்கே அமர்ந்து விட்டார்கள். ஆமா, அந்த வளையாத இல்லை எல்லாம் பார்த்தார்கள். துரியோதனன், துர்யோதனன், கர்ணன், யாரால வளைக்க முடியல. அந்த சபையில எழுது. ஆமா, அப்பதான் நான் நினைச்சேன் இவர்தான் மனதிலே நினைத்த உடனே அந்த நாடாகப்பட்டது அந்த கயிறு அறுத்து ஓடி வீழ்ந்து விட்டார். அவர் தான் 5 தேசத்தை ஆண்டு கர்ணன். ஆமா, அவரும் இல்லையா. அப்பதான் பார்த்தா ராஜாக்கள் எல்லாம் வந்து வளையாத வில்லை வளைத்து பார்த்தார்கள். யாரும் இல்லையே. அப்படி என்று சொல்லி நான் என்ன சொல்லி யாரு மங்கையே கண்ணா உந்தன பாதமே போற்றி செய்து ஹரி நாராயண கோவிந்தா நந்தா முகுந்தா வைகுந்தா கோபாலா ஐவராஜாக்கி நடுப்பிறந்தோராகிய விஜய காண்டிவனை நான் மனப்பேன் என்று நான் பெண்ணாக பிறந்து இவராக இருக்கின்றேன். ஆனா அந்த சண்டாளனாகிய துரியோதனன் ராஜாக்கள் அரக்கு மாளிகை குடும்பை செய்து ராஜாக்கள் மாண்டு விட்டார்களாமா. ஆனா இந்த வளையாத வில்லை வளர்த்து இந்த மஞ்சக்குறி எடுத்து மஞ்சள் நீரில் விடுத்து யார் என்னை மாலையிடுவார் அப்படி என்று அந்த பகவானை நினைத்து நான் அழும் பொழுது அப்பொழுது அந்த சபையிலே ஒரு அந்தனர் எழுந்து சபையோர்களே இந்த சுயவரத்திலே இந்த வளையாத வில்லை வளைக்க வேண்டுமானால் அரசர் குலத்தை சேர்ந்தவர்கள் தான் வளைக்கலாமா, எந்த குலத்தாரா இருந்தாலும் வளைக்கலாமா அப்படி என்று கேட்க என் அண்ணன் துஷ்யத்துறை மன்னன் எழுந்தார். ராஜாக்களே, சுயவரம் என்பது பொது, கல்வி என்பது பொது, தடாகம் என்பது பொது. அதனால இந்த வில்லை யார் வேண்டுமானால் வளைக்கலாம். இந்த பச்சைக்குரிய எடுத்து மஞ்சள் நீரில் விடலாம். என் தங்கை மங்கையை கரம் பிடிக்கலாம் அப்படி என்று சொல்ல என் அண்ணன் சொல்ல. ஆமா, அப்ப அந்தனர் வடிவாக ஒரு பிராமண வடிவாக ஒருவர் வந்தார். அப்படி வந்து என்ன செய்தது, அந்த பிராமண வடிவாக வந்து ஓடி வந்து இந்த வளையாத இல்லை வளர்த்த மஞ்சள் குறியறுத்து மஞ்சள் இந்த மங்கையை கரம் எடுத்தார். ஆமா, அப்பதான் எங்க அப்பாவுக்கு இன்னும் 2 பயம் வந்துட்டு அப்பா உட்கார்ந்து அழுகுறாரு. விஜய காண்டிவனுக்குத்தான் நான் கொடுக்க வேண்டும் என்று நான் பெண்ணாக
பகவான் பாக்குறாரு. அப்பா நல்லா நடந்திருக்கு, திருமணம் சேர்த்து வை அப்படி என்று சொல்லிட்டு என்னை கை கரம்பிடித்து அழைத்து சென்றார். எங்கே சென்றார்? ஆமா, என் அத்தை அவளுக்குரிய குந்தாதேவி அங்கே இருந்தது. அப்ப எங்க வீட்டுக்காரர் சொல்றாரு, அம்மா ஒரு கண்ணியை கொண்டு வந்திருக்கிறம்மா அப்படி என்று சொல்ல என் மாமி காதுக்கு கனி என்று கேட்டு கனி என்று வந்த கனி என்று கேட்டு விட்டது. ஆமா, ஏற்கனவே காலத்துல ஒரு பலா பைத்தாலதான் எல்லாம் பாகமா எல்லாம் இப்ப நல்லா இருந்த குடும்பம் பிரிந்து விட்டது. அதை போல இந்த கனியால இந்த குடும்பம் பிரியக்கூடாது, பிரிந்துடுவார் என்று இந்த கனி எடுத்து வந்தா 5 பேர்களும் பாகமாக பிரித்து எடுத்துக் கொள்ளுங்கள், பங்கு பாகம் போட்டுக் கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்ல அம்மா நான் கொண்டு வந்திருப்பது ஒரு கண்ணி ஒரு பெண்ணை கொண்டு வந்திருக்கிறேன், கன்னி பெண்ணை கொண்டு வந்திருக்கிறேன், கனியை கொண்டு வரல அப்படி என்று சொல்ல அப்பா என் காதுக்கு கனி என்று கேட்டது. சொன்னதுதான் இவர் ராஜாக்கள் அழியா பத்தினியாக இருக்க கிடையாது அப்படி என்று சொல்லி இவர் ராஜாக்களை மணந்து இப்ப நல்லபடியாக நாங்க இருக்கிறோம். எங்க இருக்கிறோம்? அந்த சண்டாளனாக துரியோதனங்களுக்கு பாகத்தை கொடுக்க மறுத்து ஈச்சங்காட்டை காண்பித்தார். ஆமா, என் அண்ணன் கண்ணன் இறுதியால ஈச்சங்காடாக இருந்தது ஒரு இந்திர பிரசமாக உற்பத்தி செய்து இப்ப நல்லபடியாகத்தான் இருந்தாலும் நேரமாக மதியானம் வரை பார்க்க வேண்டும். பாஞ்சாலி அம்மன் வந்திருக்கு. ஏங்க பாஞ்சாலி சொல்லு. ஓரமா போய் ஓரமா ராஜாக்களை மாலையிட்டு எங்களோடு சுகமுற்று வாழ்ந்திருப்பாய். உன்னுடைய ஆசீர்வாதனுடைய ஆகட்டும். ஒரு கருத்தாச்சு கேட்டா கோவம் வரவே வராது.
நமக்கு பாகத்தை கொடுக்க மறுத்தாராம். ஆமா. ஈச்சங்காட்டை காண்பித்தாராம். ஆமா. அந்த அகஸ்தராபுரத்துக்கு நிகராக ஆமா. என் அண்ணன் கண்ணன் கிருபையால ஆமா. இந்திரபிரதத்தை நாம உற்பத்தி செய்திருக்கிறோம். செய்திருக்கின்றோம். இப்ப எந்த குறை இல்லாம ஆமா. இந்த இந்திரபிரதத்துல இருக்கிறோம். எதற்காக வந்திருக்கிறோம்? நான் என்ன சொல்ல போறேன் நான் பெரும் அப்படி ஒண்ணே ஒண்ணு ஏற்ற தர்மராஜ்ய பாஞ்சாலியா இந்த